காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிராதீங்க, என்ன ஒரு பாட்டு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. நாம் பேச ஆரம்பிக்கும் போது வடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னடா ஒருத்தர் கூட கை தட்டலன்னு பார்த்தா, ஒரு கையில வடை, இன்னொரு கையில டிஷ்யூ பேப்பர். சாப்பிட்டு விட்டு அதை தொடக்கிறதுக்கு எல்லாம் இப்படி கையை பரபரன்னு வச்சிருக்க நேரத்துல நான் பாட்டு பாடுறேன். என்னடா ஆவடியில கைதட்ட காணாமன்னு பார்த்தா வடை கையில இருக்கு. நீங்க எல்லாரும் மோடி கொடுத்த வடையை இங்க மேடையில கொடுக்குறப்ப எல்லாம் கையில வடைய சொருகி இப்படி காமிச்சாங்க. நீங்க போட்டோல பாத்தீங்கன்னா என் கை மட்டும் வெறும் கையா இருக்கும். மோடி சுட்ட வடை இப்படி உண்மையான வடை கிடையாது, மாவு இல்லாம எண்ணெய் இல்லாமல் சுடப்பட்ட வடை. அதனாலதான் நான் வெறும் கைய காமிச்சிட்டு இருந்தேன். இப்படி வடை சுட்டு கொடுத்திருந்தா கூட ஒருத்தனாவது ஒரு சாப்பாடாவது சாப்பிட்டு பசியோட இருந்திருப்பான். மாவு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், பச்சை மிளகாய் இல்லாம, கருவேப்பிலை இல்லாம ஒரு மனிதனால் வடை சுடி முடியும் என்றால் அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான். அதனாலதான் எத்தனையோ மேடைகளுக்கு நான் போயிருக்கேன். மோடியோட வடையோட ஒரு கூட்டம் தொடங்குச்சுன்னா அது ஆவடியில இருக்க கூட்டம் தான். ரொம்ப அற்புதமாக ஒரு சூழ்நிலையோட இந்த பொதுக்கூட்டம் தொடங்குகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன் பிரகாஷ், உண்மையிலே அவருடைய பேருக்கும் அவருடைய தோற்றத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தீங்களா? சன் அப்படின்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கான, ஆனா கண்ணங்கரேன்னு இருக்க ஒரு கருப்பு சூரியன் சன் பிரகாஷ். அவரு நான் 7:25 வந்தேங்க. என்னை எப்படியே பக்கத்துல உட்கார வச்சு என்னை எப்படி தாக்காட்டினார் தெரியுங்களா? வந்துகிட்டு இருக்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம், இந்த வந்துட்டார், இந்த இங்க, இந்த வந்துகிட்டு இருக்க, இந்த அப்படின்னு ஒவ்வொரு ஃபார்ச்சுனர் காரையா காமிச்சு இந்த வந்துட்டாருன்னு என்னை அப்படியே உட்கார வச்சிருந்தாரு. பூந்தமல்லி கூட்டம் முடிச்சுட்டு வந்தாரு. உண்மையிலே ஒரு அரசியல் பொறுப்பாளர்ங்கிறவர் அப்படிதான் இருக்கணும். எனக்கு என்னமோ அவர் வர்ற மாதிரி தெரியல இல்லையோனே அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பங்காயிருக்கேன். ஆனா என்னுடைய ஆர்வத்தை கடைசி வரைக்கும் குறைய விடாம காப்பாத்தினார் பாரு. அவர் தான் உண்மையிலே மாநகர செயலாளருக்கு பொருத்தமான மனிதர். அவர் சன் பிரகாஷ் தான். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜி ராஜேந்திரன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஆவடி மாநகரத்தினுடைய மேயர் அருமை தம்பி உதயகுமார், பேபி சேகர், நாராயண பிரசாத், பொன் விஜயன் மற்றும் இளைஞரணியுடைய செயலாளர் அருமை தம்பி மாநில பிரபு கஜேந்திரன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லாருடைய பெயரையும் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா இந்த கடைசியில பேசுறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பஞ்சாயத்துனா எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. இந்த கடைசி பந்தியில உட்கார்ந்து வெறும் பாயாசத்தை மட்டும் சாப்பிட்டு போவான் பாருங்க ஒரு ஆளு, அது மாதிரி. ஆனா இந்த ஆவடி சான் எங்க தலைமை கழக பேச்சாளர் எங்க தம்பி மனுஷன், மாவட்ட கழக செயலாளர் வர வரைக்கும் ஓட்டினார் பாருங்க மேலைய. என்னையெல்லாம் இந்த கல்யாணங்கள்ல தான் பேச கூப்பிடுவாங்க.
எப்பன்னா சாப்பாடு ஆகலைன்னா லியோனிய கூப்பிடுறாம, நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சாப்பாடு ஆகிக்கிட்டே இருக்கான். கிச்சன்ல இருந்து ஒருத்தன் கை காட்டுவான், அப்பதான் நன்றி வணக்கம் மணமக்கள் வாழ்க அப்படின்னா சோறு ஆயிடுச்சுன்னா இருக்கான். சோறு ஆகிற வரைக்கும் பேசுற லியோனி மாதிரி மாவட்ட செயலாளர் வர வரைக்கும் இன்னும் பேச சொன்னா கூட பேசிட்டு இருந்திருப்பார். இந்த கெப்பாசிட்டி திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது அருமை தம்பி சான் இன்னைக்கு நிலநாட்டிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அருமையானதொரு உரையை எனக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டிய எனது அருமை தம்பி VP சிங் அவர்கள் இளைஞரணியினுடைய அந்த மாநாட்டை பார்வையிட வந்த பொழுது நம் தளபதிக்கு அடுத்து திமுகவின் கொடியை வெள்ளை சீருடையுடன் பிடித்துக் கொண்டு ஒரு ராணுவ வீரனை போல் நடந்து இளைஞரணியை காப்பாற்றிய வஜ்ரத்தூண் என் அருமை தம்பி ஆவடி சாமு நாசர். நம்ம தலைவருடைய நினைவிடத்திலே அந்த வரலாற்றிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தில் VP சிங் அவர்கள் நின்று பார்க்கின்ற பொழுது அந்த இளைஞரணி கொடியை திமுக கொடியை பிடித்து வருகின்ற அந்த காட்சியை தலைமுறைக்கு மெரினா கடற்கரையில் தலைவருடைய நினைவிடத்திலே எல்லோரும் பார்க்கிறார்கள்னா அது என் தம்பியினுடைய அந்த தியாகம். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய நிலை மாறாத ஒரு மனிதன். தோளிலே போடப்பட்டிருக்கக்கூடிய துண்டை நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் இடுப்பில் மானத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய கொள்கை என்ற அந்த வேட்டியை நீங்கள் இழக்கவில்லை. உங்களுடைய செயல்பாடு இப்பொழுதுதான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது வேற எந்த அரசியல் தலைவனுக்கும் கிடைக்காது. அது என் தம்பி ஆவடி சாமு நாசர். காரணம், ஆவடி என்பது உடைப்படை தொழிற்சாலை. இந்த இடத்தில் உருவாகின்ற டேங்க் தான் இந்தியாவுடைய ராணுவத்தின் வல்லமையை உருவாக்குகின்ற ஒரு ஆவடி டேங்க் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். ஒரு ராணுவ தளவாடத்தை உருவாக்கக்கூடிய ஆவடியில் பிறந்து வளர்ந்து இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு பேட்டன் டாங்கியாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நமது மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் அருமை தம்பி நாசர். அருமையான கூட்டம். நான் ஒரு 8:30 வரைக்கும் பார்த்தேன். இனிமே நம்மளை எங்கடா கூப்பிட போறாங்க, கட்சி வேற 8:30க்கெல்லாம் கூட்டத்தை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா என்ன கூப்பிட்டு இருக்க நேரம் 8:40. அதுக்காக என்ன இப்படி லேட்டா கூப்பிட்டாங்க. எனக்கு நான் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் எனக்கு முன்னால் எல்லோரும் பேசிவிட்டார்கள். அதனால என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்னா எனக்கு இதுதான் கடைசி மேல. எதுக்குடா அந்த ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இந்த கூட்டத்துல நான் கடந்து வர்றப்ப ஒரு அம்மா என்னை பார்த்துச்சு. டிவியில பார்த்தா கிழமை மாதிரி இருக்கான், நேர்ல நல்லா இருக்காரு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி. டிவியில ஏன் நாங்க கிழமை மாதிரி இருக்கோம்னா பவுடரை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருப்பான். இங்க நான் அழகா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. இந்த மேடையில யார் நின்னாலும் அழகா இருப்போம். அதனாலதான் ஏற்கனவே 8:40 ஆயிடுச்சு. ஒரு குரூப் சேர்ல இருந்து எந்திரிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 10 சேர் காலியா இருந்தாலும் ஒரு 1000 பேர் ரோட்ல நின்று கேட்கிறாங்க பாரு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. அதனாலதான் நான் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்கல. எந்த ஊர்ல போய் பேசினாலும் பட்டிமன்றம் நடத்த போனாலும் ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்பேன். ஒரு ஊர்ல சொன்னா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையானே, நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டாங்கன்னா. அதுக்கு ஏன்னா என்னை திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்க. என்ன ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னா. இவர்கள்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்கன்னா நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக அண்ணாமலையா இல்ல எடப்பாடி பழனிசாமியா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் அறிவதான் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் யோனி. எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தலைவர். சூரியனின் பிறந்த நாளை ஒளி கொண்டாடுவதை போல், மின்சாரத்தின் பிறந்த நாளை விளக்குகள் கொண்டாடுவதை போல், நிலவின் பிறந்த நாளை மலர்கள் கொண்டாடுவது போல்
நீரின் பிறந்த நாளை வேர்கள் கொண்டாடுவது போல் என் தலைவனின் பிறந்த நாளை தமிழகமே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இயலின் பிறந்த நாளை புத்தகங்கள் கொண்டாடுகின்றன. இசையின் பிறந்த நாளை வீணை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாட்டியத்தின் பிறந்த நாளை சலங்கைகள் கொண்டாடுகின்றன. என் தலைவனின் பிறந்த நாளை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மக்கள் தான் அரசை தேடி போனார்கள். ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் வீடு தேடி கல்வி வருகிறது, வீடு தேடி மருத்துவம் வருகிறது, வீடு தேடி உரிமை தொகை வருகிறது. இவையெல்லாம் சரியாக வருகிறதா என்று பார்க்க முதல்வரே வீடு தேடி வருகின்ற ஒரு ஆட்சி எங்கள் திராவிட மாடல் ஆட்சி. இந்த கவிதை என் கவிதை இல்ல, ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதை. இப்படி ஒரு கவிதைக்கு கருவாக இருக்கக்கூடிய வல்லமை நம் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தவப்புதல்வன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தவிர வேற எந்த தலைவனுக்கும் இந்த சிறப்பு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. இந்த வாக்கியங்களுக்கே சொந்தக்கார இயக்கம் திமுக. அண்ணா கொடுத்த அந்த ஒவ்வொரு வாக்கியமும் வாழ்க்கை தத்துவம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அண்ணாவினுடைய வாக்கியம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை எந்நாளும் எதிர்ப்போம், மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம். இந்த வாக்கியங்கள்லாம் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம். இதுக்கு வேற உதாரணமே தேவையில்ல. நான் பாடநூல் கழக தலைவரா பொறுப்பேற்றவுடன் அதுக்கு முந்தின ஆட்சியில் இருந்த மாண்புமிகு விவசாயிகளின் நண்பர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படி நல்ல வாம்பு ஓட்டிக்கிட்டே தான் பேசாரு. நான் ஒரு விவசாயிங்க, நான் நல்லா களையெடு போனுங்கோ, நான் நல்லா பரம்படி போனுங்கோ, நான் நல்லா நெல் விதை போனுங்கோ, உரம் போடுவனுங்கோ, எல்லாம் பண்ணுவானுங்கோ. ஆனா விவசாயிகள் போராட்டம் நடத்துறப்ப மட்டும் குரலே கொடுக்க மாட்டேங்குது, ரொம்ப தங்கமான விவசாயிக்கும் அப்படிப்பாரு. அவருடைய ஆட்சியில பாடநூல் கழகத்து சார்பாக கொடுக்கப்பட வேண்டிய இலவச பொருள்கள்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பை, கோடிக்கணக்கான ஷூ, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சில், எல்லாம் 11 பொருள்கள். எல்லாத்திலையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவோட படம் இருக்கு. நான் பாடநூல் கழக தலைவரா வந்துட்டேன். அந்த படத்தோட எப்படி கொடுக்கிறது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும்போது அந்த படத்தோட எப்படிடா கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போனேன். அந்த பேக்கை எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். தலைவரே, இப்படி ஒரு படம் போட்டிருக்கு, உங்க ஆட்சியில இந்த படத்தோட நான் இந்த பையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே நாங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டோம் தலைவரை. 2 படத்தை எடுத்துட்டு உங்க படத்தையும் கலைஞர் படத்தையும் போட்டு எல்லா பேக்லையும் அதை அழிச்சிட்டு புது படம் அடிக்கிறதுக்கு நாங்க ஆர்டர் போட போறோம், என்ன சொல்றீங்கன்னு கேட்க போனேன். அதுக்கு எவ்வளவு செலவாகும் கேட்டார். 6 கோடி ரூபாய் செலவாகும் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், அந்த 6 கோடி ரூபாயை ஒரு அரசு பள்ளியினுடைய கட்டிட வளர்ச்சி நிதிக்கு கொடுத்துரு, இந்த இவர்களுடைய படத்தோடையே அந்த பைகளை கொடுன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் திராவிட மாடல் முதல்வருடைய அரசியல் நாகரிகம். எல்லாருக்கும் எல்லாம் உடனே கிடைக்கணும். என்னுடைய படம் போடுவது எனக்கு முக்கியம் இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நினைச்சார் பார். அதுதான் இன்னைக்கு தலைப்பே அதான் ஐயா. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆஹா, இப்படி பேசுவாருன்றீங்க. ஆக்ஷன் எல்லாம் பாத்திருக்கீங்களா ஐயாவை? ये दोस्ती हम नहीं छोड़ेंगे, छोड़ेंगे हम नहीं तुम है जहां। गुनगुना रहे हैं बमरे जिंदगी के गली गली, मेरे सपनों की रानी के वो आएगी तो रूप तेरा मस्ताना,
चुरा लिया है तुमने जो दिल को பின்னி எடுப்பாரு மனுஷன். படிக்கிறது ராமாயணா, இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான். வாயில வடை மட்டும் இல்ல, உப்மாவே கிண்டுவாரு ரவ இல்லாம. வந்து பேசுறாரியா, பேசுறத விடுங்க. பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள், என்ன பதில் சொல்றீங்க கேக்குறாங்க. மணிப்பூரிலே 2 மலைஜாதி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். இதோ ஆதாரம். ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறீர்கள்? விவசாயிகள் ஓராண்டுல 1100 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார விலையை கொடுக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க. அம்பானி அதானியினுடைய பங்குகள் இன்னைக்கு மோசமாகி அவர்கள் ஃப்ராட் ஆகி அது பத்திரிகையில வந்திருக்கே. அவர்கள் செய்த சதி செயலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? பதிலே இல்ல. பதிலே ஒரு ஆளால சொல்ல முடியலன்னா அங்க மேட்டர் இல்லைன்னு அர்த்தம். பத்திரிகையாளர்களை ஒரு ஆளால சந்திக்க முடியலன்னா அவரிடம் குற்ற உணர்வுகள் நிறைந்திருக்கின்றன என்றுதான் பொருள். ஆனால் ஏன் தளபதி ஒவ்வொரு முறை எங்கு சென்றாலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தாமல் அவர் போனதே கிடையாது. இப்படி அமைதியா இருக்கிறது எதை காட்டுதுன்னா, சகோதரர்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கவங்க தான். கணவன் மனைவி கிட்ட சண்டை வரலன்னா அது பேர் குடும்பமே கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுறான்னு ஒருத்தன். ஒரு அம்மா சொல்லிச்சு, எப்படிமா அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவர் தான் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா வாராரு. நான் யார்கிட்ட போய் சண்டை போடுறேன்? சண்டை வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம். அதுல 3 வகையான டைப்பான மனைவியர் இருப்பாங்க. சில பேர் கூடயே எதிர்த்து பேசுவாங்க. உன்னைய நான் என்ன பண்றேன் பாரு, என்ன பண்ணுவா போயா அப்படின்னு. இது ஒரு டைப். 2வது, என்னை பத்தி உனக்கு தெரியாது, வாய்ப்புள்ளே உணவாங்க. இது 2வது வகை. 3வது வகை ஒண்ணு இருக்கும். நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, உன்னை 6 வாரம் எடுத்து 2ஆ வெட்டி கொப்பியம்னா நான் கொண்டு போய் போடலன்னா பாரு அப்படின்னா அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இவதான் ரொம்ப ஆபத்தானவன். அந்த கூடையே சண்டை போடுற அம்மாவை நம்பிடலாம். வாய்க்குள்ள முனகிற அம்மாவை ஒரு 70% நம்பலாம். இந்த வாயே பேசாம இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கவ புருஷனை எந்த நேரம் வேணாலும் விச வச்சு கொண்டுருவான். இது வேற யாரும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 10 ஆண்டுகள் இந்தியா என்ற அந்த பாரத தாயை விஷம் வைத்துக் கொன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகி அவர் தான். ஆனா நாடகம் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் இதே மாதிரிதான் வீடியோ எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன். ராமர் பாக்குறாரு, ஏய் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்கிட்டயே நாடகம் போடுறியா? யாரு? ராமர் எப்படிப்பட்டவர்? கம்பராமாயணத்தை படிச்சிருக்கோம்ல. குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலையே நின்னோடும் எழுவரானோம். யாரெல்லாம் சகோதரர்களாய் ஏற்றுக்கொண்டு ராவணனை வதைப்படுத்துவதற்கு போனார்னா குகன் என்ற வேடர் தலைவன், குகனோடும் ஐவரானம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானம் புறங்கின தலைவன், ராவனுடைய தம்பி விபீஷணன் அரக்கர் குல தலைவன். ஒன்ன வேடர் தலைவன், இன்னொருத்தன் குரங்கின தலைவன், இன்னொருத்தன் அரக்க குலத்தை சேர்ந்தவன். 3 பேரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு எங்க 5 பேர்த்தோட நீங்க 4 பேர்த்தோட நீங்க 3 7 பேரையும் கூட்டிக்கிட்டு நான் ராவணனை வதைக்க போகிறேன்னு சொன்ன அந்த ராமன் பேரை சொல்லிட்டு அவர்கிட்ட கும்பிடு போட்டுக்கிட்டு
இன்றைய குடியரசுத் தலைவர் ஒரு மலை ஜாதி சேர்ந்த இனத்தை சேர்ந்த ஒரு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரை அந்த ராமர் கோயில் நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் போன நரேந்திர மோடி, ராமருக்கே அல்வா கொடுத்த நரேந்திர மோடி வேற யாரு இல்ல, அவருதான். ராமர் பாக்குறாரு, என் வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு எனக்கிட்டே நாடகம் போடுறீங்க ஐயா, உன் கும்பிட நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு. ராமர் தியாகி, அவரு நாட்டையே வேணாம்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. எனக்கு வேணாம் அந்த நாடு, என் தம்பிக்கு கொடுத்துருங்க. எங்க சின்னம்மா எங்க அப்பாட்ட ஒரு வாக்கு கொடுத்துருச்சு, அதுபடியே பரதனுக்கு கொடுத்துருங்கன்ட்டு செருப்பை போட்டு நடந்து போறாரு. அந்த செருப்பை பரதன் கூட்டிட்டு போறேன், காட்டுக்குள்ள நடந்து போறாரு அண்ணன், செருப்போட போகட்டுமேன்னு சொல்லி அதை கூட விட்டு வைக்காம, அண்ணே உங்க செருப்பை கொடுத்தேன், அதை வச்சுதான் நான் ஆட்சி பண்ணலாம்னு இருக்கேன். வெறுங்காலோட நடந்து போன ராமன், நாட்டையே வேண்டாம் என்று சொன்ன ராமன் ஒரு மசூதியை இடிச்சுட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்லுவார் ஐயா? எப்படிப்பட்ட ஏமாற்று வேலையை இந்த ஒன்றிய பிரதமர் செய்திருக்கிறார். அந்த ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்துல போக கூடாதுன்றானே நம்பாரு. யாரு? சங்கராச்சாரியார். அவெல்லாம் போகக்கூடாது, பிரதிஷ்டை ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரம் எல்லாம் கலெக்டா பண்ணி இருந்தாக, தலையில ஆச்சாரம் பண்ணணும், 32 கோயில்ல அவளுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கணும், மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், 32 ஆண்டுகள் நீங்க அனுஷ்டானம் ஆச்சாரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டால்தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும். தொட்டீர் என்றால் அதுதான் கடைசி டச்சுங்க. யாரு இவாள்லாம்? கடைசி டச்சுன்னு ராமர் பக்கத்துல போக முடியலையே உங்களால. பிரதமரே சாமிக்கு பக்கத்துல போக முடியாத சூழ்நிலை அங்க அயோத்தியில. ஆனா 58 வேற்று ஜாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்துல 14/8/2021 அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட 58 பேரை இறைவனுக்கு அருகில், நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்துல வரலாம் தான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன். அந்த ஆட்சி என்ன, இந்த ஆட்சி என்ன? என்ன துபாக்கூர்? பெண்கள் எல்லாம் இன்னைக்கு கம்மியா இருக்கு கூட்டம், ஆனா இங்கதான் கூட்டம் கம்மி. ஆனா பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆட்சி எதுன்னா அதான் எங்க திராவிட மாடல் ஆட்சி. பெண்களை பத்தி எத்தனையோ பாடல்கள் இருக்கான். ஆனா பழைய பாடல்கள் எல்லாம் பாருங்க, ஆம்பளை 5 வரி 6 வரி 10 வரி 2 வரியில சொல்ல வேண்டியத ஒரு பெண் புலவர் 1 வரியில சொல்லிடுவாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை, எல்லாருக்கும் கல்வனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு ஒரு 4 அடியாரு. திருவள்ளுவர் 2 வரியில சொல்லுவார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். 1.25 அடி. ஆனா ஒரு பெண்பார் புலவர் ஔவையாரு 1 வரியில சொன்னாங்க பார், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். ஒரு பெண்ணால் தான் சுருங்க சொல்லி நிறைவான விஷயங்களை செய்ய முடியும் என்பதை அந்த காலத்திலே நிரூபித்தது நம் தமிழ் பெண்கள். அந்த பெண்ணை படிக்க வைக்க வேணாமான்னு யோசிச்ச தலைவர் வேற யார் இல்ல, என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரஸ்வதி சபதத்துல ஒரு காட்சி வரும், சிவாஜி கணேசன் ஃபர்ஸ்ட் சீன்ல பாடிட்டு வருவார், கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. கல்வியா செல்வமா வீரமா. அதுல கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பார்வதி. இந்த 3 பேத்துக்கும் போட்டி வந்துடும். கல்விக்கு சரஸ்வதி சிவாஜி கணேசனை புலவனாக்கம், செல்வமா இருக்க லட்சுமி கே.ஆர். விஜயாவை ராணி ஆக்கிறான், பார்வதி ஜெமினி கணேசனை பெரிய போர் வீரன் ஆக்கிறோம். 3 பேருக்கு இடையில சண்டை வரும். அந்த காட்சியை உருவாக்கும் போது ஏ.பி. நாகராஜன் யார வச்சு உருவாக்கினார்னா, கல்வி சரஸ்வதியினுடைய அருளை பெறுவதற்கு சிவாஜி கணேசன், லட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு முத்துராமன், பார்வதியின் அருளை பெறுகின்ற வீரனுக்கு ஜெமினி கணேசன். இப்படித்தான் முதல்ல பிக்ஸ் பண்ணது.
அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, ஏண்டா 3 கடவுளும் பொம்பளையா இருக்கு, 3 பொம்பளை கடவுள் 3 ஆண்களை எப்படி உருவாக்குற மாதிரி காட்டுறீங்க, ஒருத்தரையாவது பெண் கதாபாத்திரத்தை வைங்கடா அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமிங்கிற அந்த முத்துராமன் கேரக்டர் எடுத்துட்டு கேஆர் விஜயாவை பிச்சைக்காரி ஆக்கி அவங்கள ராணி ஆக்குவாங்க. ஒரு படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு கூட ஒரு பெண் இவ்வளவு போராட வேண்டியிருந்துச்சு. கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் கடவுளாக லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி இருந்தார்கள். ஆனால் உண்மையான லட்சுமிகளையும் சரஸ்வதிகளையும் பார்வதிகளையும் படிப்பு கொடுத்து உருவாக்கியவர் நம் திராவிட மாடல் முதல்வர். லட்சுமி கோயில்ல தெய்வமாக இருக்கிறாள், ஆனால் உண்மையான லட்சுமியை உரிமை தொகை கொடுத்து கையில லட்சுமியாக உருவாக்கி தெய்வங்களை தெருவிலே நடமாட விட்டவர் நம் தமிழக முதல்வர். அதே மாதிரி ஒரு பெண்ணால் ஆண்களை பாதுகாக்க முடியுமா? போலீஸ்காரர் பேண்ட் ஷர்ட் போட்டு இன்ஸ்பெக்டர் நிக்கிறார், அதே பேண்ட் ஷர்ட்டை ஒரு பெண்ணால போட்டு அப்படின்னு நிக்க முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. 1973ஆம் ஆண்டு பெண்களும் காவல்துறையில் பங்கேற்கலாம் என்ற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு பெண்ணுக்கு எப்ப தெரியுமா ஆம்பளை அடிபணி வாங்க தலையாற்ற பல நேரத்துல, ஒரு சில நேரங்களை நான் சொல்லக்கூடாது மேடையில, சில நேரத்துல அந்த பெண்ணுக்கு சாமி வந்துருச்சுன்னா ஆம்பளை எல்லாம் முன்னாடி கும்பிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? அம்மா 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 சொல்லுங்கம்மா, நான் யாரு தெரியுமாடா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, ஒரு கொக்கோ கோலா வாங்கி சாமிக்கு எப்படித்தான் இந்த கம்பெனி தெரிஞ்சுன்னு தெரியல. வாங்கி கொண்டாந்து அது பாட்டு குட்டிங்க சொல்லு சாமி காலில் தொட்டு விடுவாங்க, கும்பிடுவாங்க. அந்த சாமி இறங்குனா அது வாட்டுக்கு போய் அங்க டீயை குடிச்சிட்டு வடையை தின்னுட்டு இருக்கேன். யாரு அவ்வளவு பேர் கும்பிட்டாங்க, அந்த அம்மா வாட்டுக்கு உட்காந்து அவ்வளவுதான். அந்த நேரத்துல ஆண்கள் எல்லாம் கும்பிடுவாரு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு சாமி இறங்கிட்டேன். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வியும் செல்வமும் வீரமும் அந்த பெண்ணுக்குள் இறங்கினால், ஒரு ஐஜியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு முன்னால் ஆண்கள் சலிட்டடிக்கிறான் பார். இது கல்வியும் வீரமும் ஒரு பெண்ணுக்கு கிடைத்தால் எப்படிங்கிறத ஒரு சாமி இறங்குற மாதிரியான கல்வி. சாமி இறங்கினா ஆண்கள் எல்லாம் எப்படி கும்பிடுறாங்களோ, அந்த இறைவன் இறங்கினால் எப்படி ஆண்கள் ஒரு பெண்ணை கும்பிடுகிறார்களோ அதற்கு சமமாக ஒரு பெண்ணுக்கு கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் கொடுத்து ஆண்களுக்கு சமமானவர்கள், ஆண்களால் வணங்கத்தக்கவர்கள் என்று நிரூபித்த ஆட்சி இந்தியாவிலே முதல் ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. பாருங்க, பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் கே. அண்ணாமலை IPS, அவருக்கு நான் வேற டிகிரி கொடுத்திருக்கேன். கே. அண்ணாமலை IVWS, அவருக்கு நான் கொடுத்திருக்க டிகிரி. எல்லாம் யோசிக்கிறீங்க, என்னங்க எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. IVWS, IPSனா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அவர் உண்மையிலே படிச்சது. நாங்க கொடுத்த பட்டம் IVWS, இந்தியன் வல்கர் வேர்ட் சர்வீஸ், இந்திய கெட்ட வார்த்தை சப்ளையர். ஒரு அரசியல்வாதி கொலாச்சண்டையில கூட பேச முடியாத வார்த்தைகளை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறாருன்னா அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. அந்த தம்பிக்கு சொல்றேன், கொஞ்சம் நாக்க அடக்கி பேசுங்க தம்பி. சின்ன பிள்ளை உங்களை கோபப்படுத்துற மாதிரிலாம் பேசுவாங்க, வாயை அடக்கி பேசுங்க. என்னுடைய தம்பி, வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற என் தம்பி உதயநிதியை பற்றி, எங்கள் தளபதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா, மோடி அவர்களின் நகத்தில் இருக்கும் அழுக்கு கூட அவர் பெறமாட்டார். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாருனாலே அங்க சரக்கு தீந்துச்சுன்னு அர்த்தம். மேடையில லாவணி கச்சேரி நடக்கும் கிராமங்கள்ல. இந்த ஊருக்கார பொண்ணு, இந்த ஊருக்கார பொண்ணு, இவங்க ஊர் பெருமையா அந்த அம்மா சொல்லலாம், இந்த ஊர் பெருமையை இந்த அம்மா சொல்லலாம். எங்க ஊர்ல 10 கோயில் இருக்குடி அப்படிங்க அந்த அம்மா, எங்க ஊர்ல 15 கோயில் இருக்குடி உடனே இந்த அம்மா, எங்க ஊர்ல 8 பள்ளிக்கூடம் இருக்குடி, எங்க ஊர்ல 9 பள்ளிக்கூடம் இருக்குடி, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாங்க.
எங்க ஊர்ல வந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கல்யாண மண்டபம் இருக்கு, எங்க ஊர்ல 15 லட்சம் ரூபாய் விலையுள்ள மண்டபம் இருக்குன்னு மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கப்ப ஒருத்திக்கு சரக்கு தீர்ந்துடும். அவ என்ன செய்வா தெரியுமா? ஏன் நாசமா போவ மண்ணை வாரி தூத்தி நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன்னு அவர் சொல்றானாலே மேட்ரு தீர்ந்துருச்சுனாரு. திமுகவை அழிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனாலே அங்க சரக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்டா. அதனால நீங்க முதல் நாள் இங்க வர்றப்பே நான் பாரத பிரதமர் எப்படி காமிச்சிட்டு வந்தாருன்னா டாட்டா காமிச்சிட்டு தான் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு வர்றேன். ஆனா என் தலைவர் கும்பிடு போட்டு வந்தார், நான் வரப்போறேன்டா 2024 இந்தியா கூட்டணி வரப்போகிறேன் என்று வணக்கம் தெரிவித்து வந்தார். இவரு டாட்டா காமிச்சார். பல்லடத்துல நடந்த மீட்டிங்ல ஒரு மகளிர் அணி அம்மா, பாஜகவுடைய மகளிர் அணி ஒரு அம்மா வந்து என்ன பேசணும் அப்படியே பேசி காட்டு. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நமது பாஜக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரின் இறுதி யாத்திரையை முடித்து வைக்க வந்திருக்கிறார். இறுதி யாத்திரைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? போனால் போகட்டும் போடா. ஓ, அது அந்த அம்மா வாய் தவறி உண்மையை சொல்லிடுச்சு. இறுதி யாத்திரை. எச் ராஜா சட்டை புள்ளி என்னமோ அவரு ஒழுங்கா பேசுற ஒரு மாதிரி அந்த அவரு அந்த அம்மா திரும்ப ரத்தாதல வேற சொன்னிச்சு. இந்த இறுதி யாத்திரையை எச் ராஜா மேடைக்கு வந்து அவரு this election should be, அதாவது அவங்க பிரதமருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறாங்க. This election will be Modi versus nobody. மோடிக்கு எதிராக ஒருத்தருமே இல்லையா கண்டுபிடிச்சிருக்காரு. யாரு? எச் ராஜா. ஒருத்தருமே இல்லாம எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது? ஆப்போனன்ட் டீம் இருந்தா தானே மேட்ச் விளையாட முடியும். இன்னொரு டீம் இல்லாம ஒரு டீம் மட்டும் ஃபுட்பால் விளையாண்டு 350 கோல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மேட்சா? கபடியில வந்து ஒரு டீம் மட்டும் பாடிட்டு வந்தாக்க என்னடா பைத்தியக்காரங்க விளையாண்டுட்டீங்களான்னு கேட்பான். கயிறு இழுக்கும் போட்டியில அந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் இழுத்தா தான் போட்டி. போட்டி இருந்தா தான் வாழ்க்கை. மேடை விட்டு நான் இறங்கணும்னா லியோனி என்ன கூப்பிடுங்க, உன் பேச்சு மாதிரி உலகத்துல ஒண்ணுமே இல்லனே, நீ தானே திமுகவுக்கு சொத்துனே, ஆகானே ஓகானேங்கிறவன் எனக்கு குழி பறிக்கிறான்னு அர்த்தம். கீழே இறங்கணும்னா லியோனி ஆவடியில பேசியிருக்கீல, இன்னும் சில விஷயங்கள்லாம் நீ பேசியிருக்காம, பாட்டு பாடிட்டு நக்கல் பண்ணிட்டு என்ன அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் எனக்கு விமர்சனம் பண்றான் பாரு, அவன் தான் என்னை வாழ வைப்பவன். அவன் தான் எதிரி ஒருவனுக்கு உருவாக தான் அவன் வளர்றான் அர்த்தம். எனக்கு எதிரிகளே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுக்கு நண்பர்களே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. மோடி வெர்சஸ் நோபடி. இப்படி ஒரு மனைவி கிடைச்சா யாராவது குடும்பம் நடத்துவீங்களா? சொல்றதுக்கெல்லாம் சரிங்க. இங்க வாடி வர்றேங்க, ஓடி போறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, சாப்பிடுறேங்க, எனக்கு சோறாக்கடி ஆக்குறேங்க, ஆக்கிட்டியாடி ஆக்கிட்டேங்க, பரிமாறுறாங்க, எலிமருந்தற்காடி இருக்குங்க, அப்படியே அதில் போடுறேங்க, ஏன் நான் சாப்பிட போறேன்டி சாப்பிடுங்க, ஏன் செத்துருவடி சாருங்க அப்படின்னா இவ பொம்பளையான்னு கேட்கிறேன். சொல்றதுமா ஆமா ஆமா ஆமான்னு கேட்டா அதுக்கு பேர் குடும்பமான்றேன். உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் நீங்க சொல்றதுக்கெல்லாம் அவன் சரின்றான்னா அவன் சீக்கிரம் உங்களை கவுக்க போறான்னு அர்த்தம். எவன் தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? எனக்கு அப்பப்ப இந்த மேடையில நீ அதை சொல்லிட்ட, இந்த ஆவடியில நீ வேற பேசு, இன்னும் நான் மாத்தி பேசு, இன்னும் நல்ல கருத்துக்களை சொல்லு, தைரியமா சொல்லு, ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு என் பின்னால என் முதுக தட்டி தட்டி என்னை உருவாக்குறான் பார்த்தீங்களா, அவன் தான் என்னை வாழ வைப்பானே ஒழிய எனக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளைக்கு என் கூட இருக்க மாட்டான். அதனாலதான் என் தாளை தலைவர் டாக்டர் கலைஞர் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையா இருக்கிற சட்டமன்றத்துல முதலமைச்சருக்கு இணையாக எதிர்கட்சி தலைவருடைய அறையும் கட்டினார்னா எதிர்கட்சி இருந்தா தாண்டா அதுக்கு பேரு ஜனநாயகம்ங்கிறத ஏற்றுக்கொண்ட தலைவரியா.
இன்னைக்கு அது மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நகத்துல இருக்கிற அழுக்கு, அவங்க சிந்தனை எங்க போகுது பாருங்க, காலு நகம் அதுக்குள்ள இருக்க அழுக்கு, அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கடுத்து சாக்கடை, செத்த நாய், செத்த எலி, இதுகளை பத்தி பேசுறதா? அதுக்குன்னு நான் இப்படி பதில் சொல்றதா? நீங்க எல்லாம் என்னுடைய உதிர்ந்த ரோமம் அப்படின்னா உடனே அவர் வந்து சாக்கடையில் கிடக்கும் செத்த எலி, இப்படியா மாத்தி மாத்தி பேசிக்கிறது வெக்கமா இல்ல? எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம பாஜக குரூப் பூரா இந்த மழை லேசா பெஞ்சோன்னா இந்த முள்ளு செடிக்குள்ள தவளை சத்தம் கேட்கும் பாத்தீங்களா? லேசா மழை பெஞ்சோன்னா மழை தண்ணி மேல விழுந்தோன்னா அந்த குழுக்குழுது அந்த சுகத்துல என்ன ஒரு 20-30 பேர் சேர்ந்து கத்துவாங்க. இது எதுக்கு தெரியுமா? பாம்பு பாக்கு மாப்பிள்ள இங்கதான் இருக்கியா, உன்னைய நான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேனே, உன்னைய நான் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பாம்பு லப்புன்னு கத்திறேன். இன்னைக்கு சொல்றேன், பாஜக தலைவர், மாநில தலைவர், இன்னைக்கு அவங்க பிரதமர் வந்து ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னா 2024 ஜனநாயகம் என்ற இந்திய மழை பெய்யும் பொழுது ஜனநாயகம் என்ற பாம்பால் கவ்வப்பட்டு நீங்கள் எந்த இடத்தில் இருக்க போகிறீர்கள்னு இன்னைக்கு யோசிச்சுக்குங்க. எப்படியா கணக்கு போடுறீங்க? பாராளுமன்றத்தில் வந்து 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். எப்படி 400 இடம் வரும்? தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்துல கூட நீங்க ஆட்சியில் இல்ல. கேரளால இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல, தெலுங்கானால இல்ல, ஆந்திர பிரதேசத்துல இல்ல, கர்நாடகால இல்ல. தென்னிந்தியா முழுவதும் காலி. மகாராஷ்டிரால டுபாக்கூர் ஆயிப்போச்சு. அங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரிசால ஆட்சி இல்ல, பஞ்சாப்ல ஆட்சியில் இல்ல, ஜார்க்கண்ட்ல ஆட்சியில் இல்ல, தில்லியில ஆட்சியில் இல்ல, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த 3ல தான் இருக்கீங்க. இது 3ஐயும் கூட்டினா எப்படா 400 வரும்? கணக்கு படிச்சீங்களா இல்லையா? 6 3 9ன்றது தெரியாதா? இல்ல 6 3 35 அப்படின்னா மனுஷனாடா நீ? ஒரு ஆடிட்டர் ஒருத்தட்ட கேட்டாங்க, 4 4 எவ்வளவு அப்படின்ட்டு ஒருத்தட்ட கேட்டாங்க. ஒரு பையன் சொன்னா 4 4 8. இதே ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்க, 4 4 எவ்வளவு? 4 4 எவ்வளவு என்றால் 1932ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பின்படி 8.5 என்று சொல்லி இருக்கிறார். 69ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி 9.6 என்று சொல்லி இருக்கிறார். அது 8 ஆகவும் இருக்கலாம், 8.5 ஆகவும் இருக்கலாம். அவன் அதே தெரியாம கேட்டான்டா. எல்லாத்துக்குமா சட்ட புத்தகத்தை எடுப்ப. ஒரு தத்துவ மேதைகிட்ட கேளுங்க, 4.4 4 கூட்டல் 4 எவ்வளவுன்னு கேட்டா, 4 என்பது மனிதன் வகுத்திருக்கும் திசை, 4 என்பது அவன் வாழ்கின்ற நிலம், நிலமும் திசையும் ஒன்று கூட்டினால் என்ன ஆகும்? என்னது? நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கணுமா வேணாமா? என்னடா இப்படி பதில்? இதே வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட சொன்னா 4 கூட்டல் 4 எவ்வளவு? எதிர்கட்சிக்காரர்கள் அதை 30 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் அதை 8 என்று சொல்லுகிறோம் அப்படின்னு அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாற்றுவாரு. ஒரு ஆடிட்டர்கிட்ட கேளுங்களேன், 4 கூட்டல் 4 எவ்வளவுன்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்துடுறேன். அதுதான் படிக்கிறாங்க CA. 1000 வரணுமா? நான் கொண்டு வரவா? பேசிக் அரித்மேட்டிக் தெரியாம 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற மாயையை உண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மிகப்பெரிய அச்சாணி யார் என்றால் எங்கள் திராவிட மாடல் முதல்வர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சரும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும் 3வது அணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனா பாட்னாவில் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு எங்கள் தளபதி சென்று 3வது அணி அமைப்பதையும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான்.
அதனால அவர்களை வெற்றி பெறக்கூடிய இந்த உபாதையை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள். மூன்றாவது அணி என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் என்று சொல்லி, யார் வர வேண்டும் என்பதற்காக உழைக்காதீர்கள், யார் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கிய சாணக்கியர் யாருன்னா என் திராவிட மாடல் நாயகன் தமிழக முதல்வர். அதுதான் நாளைக்கு வெற்றி பெற போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க யாரும் தெரியுமா டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. என் தலைவரை நீ ஒண்ணும் செய்ய முடியாது, தளபதி அவருடைய இமேஜ் பில்டப் ஆன இமேஜை யாராலையும் தகர்க்க முடியாது. உதயநிதியை தான் அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. பயங்கரமான ஒரு குறிப்பா இருக்கு. இந்த எப்படியாவது இவரை எப்படியாவது சனாதனம் என்று பேசலாமா, ஒப்பந்தத்தை சொத்தா என்று கேட்கலாமா நிதியமைச்சர் அப்படின்னு அவரைத்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளையாது, கலைஞருடைய மடியில வளர்ந்த பேர பிள்ளை. அந்த அருமையான எப்படி துரோணருடைய அந்த மந்திரங்களை காதில் கேட்ட அந்த அஸ்வத்தாமன் எப்படி வளர்ந்தானோ அதுபோல கலைஞரின் மடியில் வளர்ந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதிலே முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு கட்சியில ஆரம்பத்திலிருந்து பணிகளை செய்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞர் அணி செயலாளராகி ஒரு மாநாடு நடத்தி பல போராட்டங்களிலே பங்கேற்று இப்படிப்பட்ட ஒரு அந்த தம்பியை தான் இன்னைக்கு டார்கெட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள்ல ஒரு பெரிய கதை, கோலியாத் அப்படின்னு ஒரு பெரிய அரக்கன். அவன் போர்க்களத்துல சவால் விடுறான், என்னை எதிர்த்து யாராலும் கொலை செய்ய முடியாது அப்படிங்கிற. தாவீது ராஜாவோட படைகள்லாம் நடுங்குது. என்னடா புறவு முரட்டாளா இருக்கானே, யாருறாங்க, அசைக்க முடியாது போல இருக்குன்னு. டேவிட் என்ற ஒரு சிறுவன் ஒரு அந்த கோலியாத்தினுடைய வீக்னஸ் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அவனுடைய உயிர் இந்த பொட்டுக்குழி பக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கவன்களை எடுத்து கரெக்டா கோலியாத்தினுடைய நெற்றி பொட்டில அடித்து அந்த அரக்கனை காலி செய்த டேவிட் என்ற தாவீது என்ற சிறுவனை போல் இந்த மதவெறி பிடித்த பாஜக கூட்டணியை ஒழிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என் தம்பி இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன். நேராயிடுச்சு. ஒரு பெரிய பாக்ஸிங் மாஸ்டர் ஜென் கதர் அவன் சவால் விடுறான், பாக்ஸிங்ல நான் எப்படிப்பட்டாலும் தெரியுமா அப்படின்ட்டு. அன்னைக்கு ஒரு பெரிய போட்டி, அந்த ஊருக்காரன் ஒருத்தன் அதுல அந்த போட்டியில ஜெயிக்கணும். அவன் நட்டுங்கிறான், அதுக்கு பூண்டு போட்டுக்கிட்டு இருக்கானு, இவனை எழுத்து எப்படிதான் நம்ம சண்டை போடுறதுன்னு. அந்த பாக்ஸரு நக்கல் ஒவ்வொருத்தனையும் பார்த்து, ஒரு டீ கடையில டீ போட்டுக்கிட்டு இருக்கவரை பார்த்து, கூட நேர சண்டை வர முடியுமா, இன்னைக்கு வரியா டீ கடைக்காரன். அவன் என்ன செய்வேன், அவரு நம்மளால முடியாதுங்க, நான் எலும்புந்தோலுமா ஓம குச்சி நிறைய இருக்கேன், என்னைய போய் உங்க கூட சண்டை கூப்பிடுறீங்க. அந்த டீ கடைக்காரனுக்கு இப்படி கூப்பிட்டாலே ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. ஒரு ஜென் துறவிக்கிட்ட போறேன், போய் இந்த மாதிரி அவன் என்னை சண்டை கூப்பிட்டான், எனக்கு எப்படியாவது போய் ஒரு குத்தாவது விட்டுறனுங்க, அவன் தோக்குறோமோ இல்லையா அவன் கூட நான் ஃபைட் பண்ணிடுறேன். அப்ப அந்த ஜென் துறவி ஒரு ஐடியா சொல்றாரு, உனக்கு என்ன வேலைடா திடீர்னு கேட்கிற, டீ போடுவேங்க, டீ போட்டுக்கிட்டே விடிய விடிய என்ன விடிய விடிய டீ போட்டுக்கிட்டே இருக்கேன் குயிக்கா. ஒரு நிமிஷத்துல 5 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டேன், ஒரு நிமிஷத்துல 10 டீ போடுற அளவுக்கு ட்ரெயின் போட்டான். போட்டு பழை இப்போ கூப்பிடுறான் அவனை சண்டைக்கு. அந்த பாக்ஸரை கூப்பிடுறான், வாடா சண்டைக்கு. வந்தாரு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு சண்டை போடுவோமா அப்படின்னு இருக்காரு. யாரு அம்பேர், டீ போடுறா அப்படின்னு. அவன் மேடையில இருக்க 10 பேத்துக்கும் 1 நிமிஷத்துல போட்டிருக்கான் டீ. பாக்ஸர் பார்த்தான், டீயவே போல வேகமா போடுறவன் குத்து விட்டான்னா நமக்கு அதான் கடைசி குத்தா இருக்கும் போல இருக்க,
வேணாம்டா தோத்துருவோம்டான்ட்டு சகா வாங்கினான் பாரு. அந்த டீ போடுறவன் எப்படி அந்த பாக்ஸரை ஜெயிச்சானோ அது மாதிரிதான்டா என் தம்பி உதயநிதி பெரியாருடைய சிந்தனையை தன் உடல் உள்ளம் முழுவதும் தாங்கி, அந்த பெரியாருடைய சிந்தனை மட்டுமல்ல, அண்ணா கலைஞர் எங்கள் தளபதியினுடைய அனைத்தினுடைய மொத்த உருவமாக அவர் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு அவர் தயாரிக்க விட்டாருங்கிறது தான் அவரை டார்கெட் பண்றாங்க. இத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து உருவான இயக்கம் திமுக. என் தம்பி அவடி சாமு நாசர் சொன்ன மாதிரி திமுக சாதாரணமாக அழிக்கப்படக்கூடிய இயக்கம் அல்ல. அதை அருகம்புல்ல கொளுத்தி விட்டா அந்த தீ எரிந்த சாம்பலை உரமாக்கி மீண்டும் வளரும் அருகம்புல்லை போல தன்னை அழித்த சாம்பலை வைத்துக் கொண்டே மீண்டும் துளிர்க்கும் அருகம்புல் வாழை போல வெட்ட வெட்ட முளைக்கும், தங்கம் போல சுட சுட வெளுக்கும். தன்னை எரித்த அருகம்புல்லின் சாம்பலை வைத்துக் கொண்டு கூட மீண்டும் துளிர்க்கும் இயக்கம் திமுக. அதை எந்த கொம்பனாலும் ஒழிக்க முடியாது. வருகின்ற 2024 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் என்று சொல்லி, மத ஒற்றுமை ஆட்சி வேண்டுமா, மத வெறியர்களின் ஆட்சி வேண்டுமா, எல்லோரையும் சேர்த்து வைக்கும் ஆட்சி வேண்டுமா, எல்லோரும் பிரித்து வைக்கக்கூடிய ஆட்சி வேண்டுமா, காந்தியின் ஆட்சி வேண்டுமா, கோட்சேயின் ஆட்சி வேண்டுமா, முடிவு செய்யுங்கள். 2024 காந்தியினுடைய ஒற்றுமை மிக்க ஒரு மதச்சார்பற்ற தலைவர் தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார். அதை முடிவு செய்பவர் என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கருப்பு சிவப்பு